அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூருக்கு இப்படி சென்று வழிபட்டால் நிச்சயம் நம்முடைய தலையெழுத்து மாறும். திருச்செந்தூருக்கு செல்லும் பக்தர்கள் கட்டாயம் இதை தெரிஞ்சுக்கொண்டு முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நீங்கள் திருச்செந்தூர் சென்றிருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடியது தான் திருச்செந்தூர். கடற்கரை ஓரத்தில் அமைந்த ஒரே முருகன் கோவில். மற்ற ஊர்களில் அமைந்திருக்கக்கூடிய கடலில் இருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாது. இந்த கடல் முருகப்பெருமானுக்காக சிவபெருமானே உருவாக்கியது. திருப்புகழ் என்னும் அருணகிரிநாதர் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவில். பலரது பிரச்சனைகளுக்கு பரிகாரமாக ஜோதிடர் சொல்வது திருச்செந்தூர் சென்று வழிபடுவது. ஆனால் திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி சென்று வழிபட வேண்டும், திருச்செந்தூர் செல்வதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபட்டால் முருகனின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமான வழிபடுபவர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்காங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்க, குருவருள் கிடைக்க, வேலை கிடைக்க, கஷ்டங்கள் தீர, தோஷங்கள் நீங்குவதற்கு, பலரது பிரச்சனைகள் தீர்வதற்கு திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என பரிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திருச்செந்தூர் சென்று வரும் ஒவ்வொருவருக்குமே பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். தலையெழுத்து மாறி விடுகிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது. திருச்செந்தூர் சென்று வந்ததுமே ஒன்றுமே நடக்கவில்லை என்று புலம்புவர்களும் இருக்காங்க. எப்படி சென்று திருச்செந்தூரை வழிபட்டால் தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். திருச்செந்தூருக்கு சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியமல்ல, முருகன் நம்மை காண வேண்டும் என்பதுதான் முக்கியம். திருச்செந்தூர் செல்வதற்கு முன் முதலில் நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்துங்கள். இதற்கு வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு விளக்கேற்றி வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சென்று வழிபடுவர்கள் நமக்கு எத்தனை மரக்குறைகள், தேவைகள், கவலைகள் இருக்கலாம். முருகனிடம் மனம் ஒன்றி நாம் மனமிட்டு பேச வேண்டும். மனதார முருகா என்று அழைத்து, நீயே எனக்கு துணை, உன்னை தவிர எனக்கு யாரும், என்னை காக்க யாரும் இல்லை, நீயே கதி, நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் என்று மன உறுதியுடன் சொல்லி தினமும் திருப்புகழ் படிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தினமும் திருப்புகழ் படிக்கும் பழக்கம் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளை விளங்கி முருகனின் திருவருள் வீட்டில் நிறைவதை உணர முடியும். கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனே வந்து இதற்கான அறிகுறிகளை கூறுவார். அவர் சொல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் சென்றதுமே முதலில் 4 கிணற்றில் குளிக்க வேண்டும். அதன் பிறகு கடலில் நீராட வேண்டும். அதற்கு பிறகு கடை வீதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய துண்டிக்கை விநாயகர் கோவிலுக்கு சிதறு தேங்காய் விட்டு வழிபட வேண்டும். திருச்செந்தூரில் 20க்கும் மேற்பட்ட சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்குது. இங்கு சென்று வழிபட வேண்டும். பிறகு முருகன் கோவில்கள் வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபட வேண்டும். அதற்கு பிறகு முருகன் சன்னதியின் பின்புறம் உள்ள பஞ்சலிங்கங்களை வழிபட வேண்டும். அங்கு வழிபட்ட பிறகு வெளிப்பிரகாரத்தில் உள்ள குரு பகவான், பைரவர், பெருமாள் ஆகியோரை வழிபட வேண்டும். கோவிலை வலம் வந்து வணங்கிய பிறகு அங்கு அர்ச்சகரிடம் பன்னீர் இலையில் கொடுக்கும் விபூதியை கேட்டு பெற வேண்டும். பன்னீர் இலையில் மொத்தம் 12 நரம்புகள் இருக்குது. இந்த இலையை வைத்து கொடுக்கப்படும் விபூதி முருகப்பெருமானே தன்னுடைய 12 கைகளால் பக்தர்களுக்கு பிரசாதத்தை அளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பிரகாரத்தில் முருகப்பெருமான் சத்ரு சம்ஹார மூர்த்தியாக கோலத்தில் காட்சி தராரு. அவரை வழிபட்டால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும். அதே போல மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முகர் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரிய. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன்கிழமைகளில் புறப்பட்டு அங்கு இரவு தங்கி வியாழக்கிழமைகளில் முருகப்பெருமான வழிபடுவது சரியான ஒன்று. குரு பகவான் முருகப்பெருமான் அருள் பெற்ற தலம் என்பதால் முருகன் திருத்தலங்களில் திருச்செந்தூர் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களையும் செய்யும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் புரிஞ்சிருக்காரு. திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றால் குறைந்தபட்சம் 8 முதல் 12 மணி நேரம் அங்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த தெய்வத்தின் முழு அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
இந்த முறை பின்பற்றி திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் முருகனின் அருளால் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக படையெடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. அப்படி அந்த முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கி இருந்தம்தான் திருச்செந்தூர். சூரபத்மன் என்னும் அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்று தனது வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் கந்த சஷ்டி விழா சூரசம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது. சூரபத்மனை வெற்றி கொண்டதான் இங்கு கோவில் கண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என விளங்கப்படுவதாகும். இதுவே பின்னால மருவி செந்திநாதர் என மருவி இருக்கு. அதே போல திரு ஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் என அழைக்கப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரம் குறிப்புகளின்படி 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாக சொல்லப்படுது. முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சியளிக்கிறார். முருகரின் பின்புறம் இடது சுவற்றில் முருகன் பூஜை செய்ததாக கூறப்படும் லிங்கம் ஒன்று இருக்கு. இதற்கு முதலில் பூஜைகள் செய்த பின் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்கிறாங்க. சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவயோகி போல சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் காட்சி தராரு. தன் தவத்தை கலைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு திசை நோக்கி காட்சி தரதாக சொல்லப்படுது. கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்களூர் பெண்கள் தெய்வானையை திருமணம் செய்வதற்காகவும் போர் முடிந்து முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடுவாங்க. திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்கு. சில முனிவர்கள் உலக நலனுக்காக ஒரு புத்திரன் வேணும் என்று கருதி ஐப்பசி மாதம் அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தி இருந்திருக்காங்க. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 9 கால பூஜைகள் நடைபெறதாக சொல்லப்படுது. தினமும் மதியம் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தானத்துடன் சென்று கடலில் கரைக்கிறாங்க. இதற்கு கங்கை பூஜை என்று அழைக்கப்படுது. தீபாவளிக்கு மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம். அதே போல இந்திரனின் மகனான தெய்வானையை முருகன் மணமுடிப்பதால் இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாக நம்பப்படுது. வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி, பால்குடம், அபிஷேகம் ஆகியவற்றை இறைவனுக்கு படைப்பாங்க. தங்கத்தேர் ஊர்வலம், சந்தனக்காப்பு அபிஷேகம் செய்து வழிபட்டு வரதாக சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய மூலவர் தவக்கோலத்தில் இருப்பதாக ஐதீகம். அவரின் தவத்தை கலைக்கக்கூடாது என்பதற்காகவும் அவர் கையில் வேலில் சிறிய தேவியரும் இல்லை. செந்தில் ஆண்டவரின் ஒரு முகம் 4 திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறாரு. மூலவருக்கு குமார தந்திர முறையில், சண்முகருக்கு சிவகாமிய முறையில் பூஜைகள் நடத்தப்படுது. இந்த தலத்தை வீரவாகு பட்டினம் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அர்த்த மண்டபத்தில் வீரபாகு தேவர் மகேந்திரர் காவல் தெய்வமாக இருக்காங்க. செந்தில் ஆண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்பு முதலில் வீரபாகுக்கு பூஜை செய்து பிட்டு படைத்து வழிபடுவது வைத்தியம். அது மட்டும் இல்லாமல் கருவறையின் பின்புறத்தில் உள்ள 5 லிங்கங்கள், கருவறைக்குள் 3 லிங்கங்கள் இருக்குது. இவற்றை அஷ்டலிங்கங்கள் என்பாங்க. அஷ்டலிங்கங்களில் இங்கு இடம்பெற்றிருக்க காரணம் சூரியன் சந்திரராகவும் பஞ்சபூதங்களாகவும் உயிர்களாகவும் விலகும் என்றாங்க என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. முருகன் சன்னதியில் முருகனுடன் பஞ்சலிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் பூஜிக்க வேண்டும். அப்போதுதான் நமது பிரார்த்தனை முற்று பெறும். அஷ்டலிங்கங்களில் பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை கிடையாது. ஏனெனில் முருகா பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.